ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா எமினன்ஸ் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக போகிற மாதிரி தெரியும், பட் கதை போக போக உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எமினன்ஸ் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 8. அகாடமியை சுற்றி ஒரு பேரியர் கிரியேட் ஆகுது. யாராலையுமே இப்போ மேஜிக்கை யூஸ் பண்ண முடியல. ஸ்டூடெண்ட் எலெக்ஷனை பற்றி பேசிட்டு இருக்காங்க. யாரும் இதை நோட்டீஸ் பண்ணலையா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது சில ஆளுங்க வரதை நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணுறான். இது உண்மையாக நடக்குதா? உண்மையிலேயே இது நடக்குது. என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆசை நிறைவேறிடுச்சு. ஸ்கூலை உண்மையிலேயே ஒரு டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஓரியானா அட்டாக் பண்ண போகவா அவ மேஜிக் ஒர்க் ஆகல. மேஜிக்கை யாராலையும் யூஸ் பண்ண முடியல. இதுதான் பெர்ஃபெக்டான சான்ஸ். இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன் இல்ல அப்படின்னு சொல்லி ஓரியானாவை தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சாக போற ஒரு ஸ்டூடெண்ட் பேக்ரவுண்ட் கேரக்டர் ரோலா தான் இருக்கும். இது ஒரு பெர்ஃபெக்ட் பேக்ரவுண்ட் கேரக்டர் சீன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ கீழே விழறான். நம்ம ஹீரோ ரத்த வெள்ளத்துல இருக்கிறான். சிட் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஓரியானா கேட்கவோ நான் செத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணை மூடுறான். நான் ஏன் இத்தனை நாள் இதை புரிஞ்சுக்கிடல. சிட் நீ என்ன உண்மையா லவ் பண்ணியிருக்க, உன் உயிரை கொடுக்குற லெவலுக்கு அப்படின்னு ஒரையானா நினைக்கவும் எல்லாரும் ஒழுங்கா ஆடிட்டோரியம் வாங்க, இல்லைன்னா இவனோட நிலைமை தான் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டெரரிஸ்ட் மிரட்டுறான். சிட் காகணும் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்ட்டு ஓரியானமா அவங்க கூட போறா. கடமையில இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஆடிட்டோரியம்ல தான் கேதர் பண்றாங்க. இந்த டெக்னிக் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு செத்து போகிற மாதிரி நடிக்கிற டெக்னிக். இது என் ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணிடும், பட் பாடிக்கு தேவையான பிளட் ஃப்ளோவை அது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எனக்கு எதுவும் ஆகாது, பட் இதில் நான் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ரிஸ்கியான மூவ் தான். ஒரு பெர்ஃபெக்ட் பேக்ரவுண்ட் கேரக்டராக இருக்க நான் இதை பண்ணி தான் ஆகணும். அவன் சொன்ன மாதிரியே என் மேஜிக் ஒர்க் ஆகல, பட் நான் இதை சின்ன லெவலில் யூஸ் பண்ணா என் மேஜிக் ஒர்க் ஆகுது. சரி இப்போ நான் கிளம்புறதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். வெளியே என்ன நடக்குன்னே தெரியாம அந்த ஆர்டிஃபேக்டர் ரொம்பவும் மும்ரமா சரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஜன்னலை உடச்சிட்டு ஒருத்தன் உள்ள வரான். நாங்க தான் ஷேடோ கார்டன். இல்ல ஒருவேளை ஷேடோ கார்டியனா இருக்குமோ, சரி என்னமோ ஒன்று. நான் தான் கேம் ஆஃப் பெட்ரையல் ரெக்ஸ். என்னோட வேலை உன் கையில இருக்கிறத புடுங்கிட்டு வர்றது தான் அப்படின்னு நம்ம சொல்றான். இப்போ ரெக்ஸ் வந்து அவளை அட்டாக் பண்ணலான்னு போகவும் இன்சன் ஆர்டர்ல இருக்கிறவன் வந்து தடுக்கிறான். உன்னால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ரெக்ஸ் சொல்லவும் மேஜிக் மட்டுமே ஸ்ட்ரென்த் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லவும் பேர் என்ன நம்ம கேட்கறான். கிளன் அப்படின்னு அந்த நைட் சொல்லவும் சரி சீக்கிரம் இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்றான். சரியா அந்த ஆர்டிஃபேக்ட் தூக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுதா. எல்லா ஹாஸ்டேஜஸையும் ஆடிட்டோரியம்ல வச்சிருக்காங்க. நைட்ஸ் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உள்ள வந்தா மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால எல்லாரும் பயப்படுறாங்க. ஐரிஸ் ஒருத்தியால மட்டும் தான் உள்ள வந்தா இவங்க கூட ஃபைட் பண்ண முடியும். பட் பாலிடிக்ஸ் பிரச்சனையில அவளாலையும் இப்போ உள்ள வர முடியல. அகாடமி ஃபுல்லாவும் இந்த டெரரிஸ்ட் மறைஞ்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களான்னு தெரியிட்டு இருக்காங்க. அண்ட் அப்புறம் நான் ஒரு எமினன்ஸ் இன் ஷேடோவா பில்டிங்கோட டாப்ல நின்று எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எங்களை மாதிரியா போட்டுக்கானுங்க, ஓகே தான். ஆனா சரியான முட்டா பசங்க. பிளாக் கலர் ட்ரெஸ் எவனாச்சும் பட்ட பகல்ல போட்டு வரும், ஆனா நைட்ல அதை போட்டாதான் பெர்ஃபெக்டா இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னு சின்ன லெவல்ல மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ எல்லாரையுமே கொண்டுட்டு இருக்கான். ஒரு பிங்க் ஹேர் முட்டால் சாவறது கலந்தெடுத்து வச்ச மாதிரியே ஓடி வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணு, அது சரி தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அவளை கொல்ல வரவங்களை நம்ம ஹீரோ கொல்லுதான். கண்டிப்பா அவ ஒரு மெயின் கேரக்டரா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியோட ஒரு மெயின் இவெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு என்னோட பேக்ரவுண்ட் கேரக்டர் இன்ட்யூஷன் சொல்லுது. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வேற லெவல் சீனோட பில்டிங் டாப்ல இருந்து குதிக்கணும். என் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற இன்னொரு ஆசை இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப கீழே இறங்குறான். சரி ஒளிஞ்சு ஓடுறாங்கிற பேர்ல எல்லாரும் கண்ணிலையும் மாட்டிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் தடுத்துட்டு இருக்கான். மேஜிக் யாராலையும் யூஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம சொன்னா அவங்க ஐயா ஃபவரஸ் தான் யூஸ் பண்றாங்க. இப்ப புரியுது அவங்க ஏன் இதை தேடி வந்திருக்காங்கன்னு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கவோ பின்னாடி ஒருத்தன் அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ தடுக்கிறான். அவ திரும்பி பார்த்துட்டு என் இமேஜினேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போயிட்டு இருக்கா. பின்னாடி ஏதோ சவுண்ட் கேக்குது. என் இமேஜினேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ போயிட்டு இருக்கா. திரும்பவும் சவுண்ட் கேக்குது. அப்ப அவ எந்திக்கேங்கிற பேர்ல படியில கீழே விழ போகவோ டக்குன்னு நம்ம ஹீரோ அவளை பிடிக்கிறான். இந்த உன்னோட ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். சிட் உனக்கு அடிபட்டுருக்கு, நீ ஓகே தானு கேட்கவும் பெரிய அடிலாம் இல்ல, நான் ஓகே தான். முதல்ல ஒளிஞ்சு போறங்கிற பேர்ல பெப்பர் பேன் போயிட்டு இருக்க. அப்புறமா சவுண்ட் வரவும் செப்பலா கலட்டிட்டு நட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அவங்க அப்பா ஆஃபீஸில் எதையோ தேடிட்டு இருக்கா. வண்டர்பலியில் நான் இன்னும் 5 பேரை தூக்கிட்டேன். உண்மையிலே இவ தான் மெயின் கேரக்டராக இருப்பா போல. எதையோ பெருசாக செய்யறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம்ல கூட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி யாராச்சும் இருப்பாங்களே. இந்த ஈவெண்ட்ல என்ன யாரையோ காணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். கண்டுபிடிச்சிட்டேன். ஐயா ஃபேவரஸ் இதை யூஸ் பண்ணி தான் எல்லாரோட மேஜிக்கையும் அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட ஏரியால மேஜிக் யூஸ் பண்ணாலே இது அவங்களோட மேஜிக்கை அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சரி சொல்லுவோம். ஆனால் அந்த பிளாக் சூட் போட்டிருக்கவங்க மேஜிக் யூஸ் பண்றாங்களே நம்ம ஹீரோ கேட்கறான். குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியை அப்சர்வ் பண்ணாதபடி அதை செட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்களால யூஸ் பண்ண முடியுது. இதால ரொம்பவே சின்ன லெவல் மேஜிக்கை அப்சர்வ் பண்ண முடியாது. அண்ட் ஐயா ஃபேவரஸ் லிமிட்டை மீறி இருக்கிற மேஜிக்கையும் அதால அப்சர்வ் பண்ண முடியாது. ஆனா இப்ப இருக்கிற எந்த ஒரு ஹியூமனாலையும் அந்த லெவலுக்கு ஹை லெவல் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஐயா ஃபேவரஸ் மேஜிக் அப்சர்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணும். மேஜிக் அப்சர்வ் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கணும் தான் ஆடிட்டோரியம்ல எல்லாரையும் கேதர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆடிட்டோரியமுக்கு கீழே தான் அந்த ஐயா ஃபேவரஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட மேஜிக் ரிலீஸ் ஆனா இந்த மொத்த இடமும் டிஸ்ட்ராய் ஆயிரும். இந்த மாதிரி டேஞ்சரஸான ஒன்று எங்க அப்பா கண்டுபிடிச்ச உடனே கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னு சரி சொல்லவும். இப்போ இன்னொன்னு இதே மாதிரி இருக்கணும், இல்ல கவர்மெண்ட் கிட்ட இருந்து யாராச்சும் இதை திருடி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். இதால மட்டும் தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் ஃபைனலி இதை டிசைஃபர் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஐயா
ஃபேவரஸ் இது கூட சேர்ந்து தான் ஒர்க் ஆகும் லாங் டர்ம் மேஜிக் அப்சர்வ் பண்றதுக்கு. பட் அதே நேரத்தில் இதை வச்சு நம்ம அதை கேன்சலும் பண்ண முடியும். நம்ம அகாடமிக் அண்டர் கிரவுண்ட்ல நிறைய சீக்ரெட் டனல்ஸ் இருக்கு, அது எல்லா இடத்தையுமே கனெக்ட் பண்ணும். இதோட ஃப்ரீக்வன்சியை நான் செட் பண்ண அப்புறமா அண்டர் கிரவுண்ட் வழியா போய் ஐயா ஃபேவரஸ் இதுல வச்சுட்டா திரும்ப எல்லாராலையும் மேஜிக் யூஸ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு எனக்கு சில டூல்ஸ் தேவை, அதை என் ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லவும் நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது டேஞ்சர்னவா சொல்றா, எப்படியும் நான் பாத்ரூம் போனோம், போற வழி தானே, நான் போய் எடுத்துட்டு வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளவு சரின்னு சொல்றா. இல்ல நம்ம பிளான் படி போகுது அப்படின்னு ரெக்ஸ் சொல்லவும், நான் கேட்டதுங்க நார்மல் போட்டவன் கேட்கவும் பிங்க் ஹேர் பொண்ணு அதை தூக்கிட்டு போயிட்டா. பட் அவ எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும்னு சொல்லவும், அதை எடுத்துட்டு வான்தானே ஒன்னு அனுப்பினேன், ஒன்னால பிளான் சொதப்பிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அந்த ஆர்மர் போட்டவன் திட்டவும், சரி சரி இப்பவே நான் போய் அதை கொண்டு வரேன். அப்புறமா இன்னொரு விஷயம், நம்ம ஆளுங்க நிறைய பேர் ஒருத்தர் கொண்டுட்டு இருக்கான், உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ஃபைட்டர் இருக்கான்னு நினைக்கிறேன், சோ ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ஸ் கிளம்புறான். ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நான் இல்ல, ஏன்னா நைட்ஸ் ஆஃப் ரவுண்ட்ஸ்ல இருக்க போற ஒருத்தனா அப்படின்னு நம்ம நினைக்கிறான். ரெக்ஸ் கூட இருக்கிற ஆளுங்க திடீர்னு காணாம போயிட்டு இருக்காங்க. யார் நீ வெளியே வா அப்படின்னு நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவை மூஞ்சிலே ஒண்ணு வைக்கிறான். நீ இவ்வளவு ஸ்பீடா மூவ் ஆகுறதுக்கு கண்டிப்பா ஒரு ஆர்டிஃபேக்ட் தானே யூஸ் பண்ணுவ, இந்த நெட்டை நீ தொட்டாலே எனக்கு தெரிஞ்சிடும், உன் ஆர்டிஃபேக்டால இப்போ உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ரெக்ஸ் பேசிட்டு இருந்தா. அவன் பின்னாடி தான் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். லைட்டா டவுட் வந்து அவன் திரும்பி பார்த்தா அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் விடுறான். என்னோட நெட்டை மீறியும் நீ எப்படி அதுக்குள்ள வந்த, என்ன ஆர்டிஃபேக்ட் யூஸ் பண்ற அப்படின்னு அவன் திரும்பி பார்த்தா அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாவே இவனோட ஆளுங்க தான் இறந்து போய் இருக்காங்க. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி யாராலையும் அங்க மேஜிக் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம பதறான். நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனையும் கொண்டுதான். ஸ்ட்ராங்கஸ்ட் கிரிம்சன் ஆர்டராலேயே ஒன்னும் பண்ண முடியலையா அப்படின்னு நியோ வந்து பார்த்துட்டு அவனோட லவ்வரை பாக்குறா. அவ கத்தி எடுத்து அவனை கொல்லலான்னு போகவும் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருதான். லார்ட் ஷேடோ நீங்களா அப்படின்னு அவ பாக்குறா. நியோ இங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும், இவனுக்கும் எனக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்துச்சு, ஆனா இப்போ எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவ கேட்கவும், எதுவும் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஆளுங்க எல்லாருமே ரெடியா காத்துட்டு இருக்காங்க, ஆனா மேஜிக் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியல. 7 ஷேடோஸ் மட்டும் தான் ஃபுல் பவர்ல இருக்காங்க. பட் 7 ஷேடோஸ்ல லேடி கேமா மட்டும் தான் இங்க இருக்காங்க. லேடி கேமா பத்தி உங்களுக்கே தெரியும்னு சொல்லுவோம். ஆமா அவளால ஒழுங்கா ஃபைட் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேமா தான் ஜெனரல் கமாண்டரா கமாண்ட் எடுத்திருக்காங்க. மேஜிக் கொஞ்ச நேரத்துல ஆக்டிவேட் ஆகும், எல்லாரும் அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. பேலஸ்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கிறதுனால நைட்ஸோட கமாண்டை யார் எடுத்துக்கலாம் அவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. சோ அவங்களோட ஃபோர்ஸஸ் இப்போதைக்கு ஹோல்டில் தான் இருக்கு அப்படின்னு வா சொல்லுவோம். அப்படியா எர்த் டிராகன் பவுடர் எங்க இருக்குன்னு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவும், இங்க இருக்குன்னு வா காமிக்கிறா. அப்படியே நம்ம ஹீரோ தேவையான பொருள் எல்லாம் நீயும் எடுத்து கொடுத்துட்டு இது எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா லார்ட் ஷேடோன்னு கேட்கவும், இது அந்த மேஜிக்கல் ஆர்டிஃபேக்ட் ஃப்ரீக்வன்சியை கேன்சல் பண்றதுக்கு ஐயா ஃபேவரஸ்ங்கிற ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ணி தான் நம்ம மேஜிக் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை தடுக்கிறதுக்கு நாங்க ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கோம், சன்செட்குள்ள அதை முடிச்சிருவோம் நம்ம ஹீரோ சொல்லவும். இந்த கிங்டம்லயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பீப்புளால மட்டும்தான் இது முடியும், இதை இவர் அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு. லார்ட் ஷேடோ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் அப்படின்னு நியோ நினைச்சிட்டு, லார்ட் ஷேடோனால நீ இன்னைக்கு உயிர் பழச்ச அப்படின்னு நியோ அவ கூட என்கேஜ்மெண்ட் ஆனவன உயிரோட விட்டுட்டு போறா. இந்த பேரியர் அப்ப போகும் நைட்ஸ் காத்துட்டு இருக்காங்க. ஷேடோ கார்டன் அகாடமிக்குள்ள தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உள்ள ஒருத்தரா நியோ உட்காந்து ஷேடோ கார்டனுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா. அப்பா நீங்க எனக்கு தேவை அப்படின்னு சரி நினைக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஐயா ஃபேவரஸ் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணி இங்க இருக்கிற எல்லாரோட மேஜிக்கையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃபுல்லா நிறைய மேஜிக்கை அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா கடைசியில் அது வெடிச்சு அந்த இடமே டெஸ்ட்ராய் ஆயிரும். கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் ஏன் அப்படி பண்ணணும், என்னதான் நடக்குது அப்படிங்கிறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.